திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அடியார்களுக்கு வணக்கம். இன்றைய திருமுறை பயிற்சி வகுப்பில் திரு புகழூர் வர்தமானேச்சரம் அந்த பதிகத்தை இன்னைக்கு கடந்த வகுப்பில் நீங்கள் சிந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடியன் 2 வாரம் 2 மாதம் 3 மாதம் வரல. 2 மாதம் மே ஜூன் அந்த 2 மாதத்துக்குரிய பதிகம் திரு நன்னாவில் இருந்த ஓதுவார் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துருப்பார். அதனால நீங்கள் எல்லாம் அதை படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு அதை ஒரு முறை பாடணும். அதனால உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிறேன். நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம். போழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். திருவாவடுதுறை ஆதீனம் சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையமாக விளங்கி வரும் திருப்பத்தூர் சிவமடத்திலே குழுமிருக்கின்ற அடியார்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து இன்றைய பயிற்சிக்குரிய பதிகமாக ஏப்ரல் மாத பாடத்திட்டம் திரு புகழூர் வர்தமானேச்சரம் அந்த தலத்திலே ஞானசம்பந்த பெருமானார் செய்த 2ஆம் திருமுறை. பண் பேந்தை காந்தாரம். பேந்தை காந்தாரத்தில் என்ன பாடல் நம்ம நினைவுல இருக்குது? பேந்தை காந்தாரம் பண்ணிலே என்ன பாடல் நமக்கு நினைவுல இருக்குது? நிறைய இருக்குது. எதை சொல்றதுன்னு கேக்குறீங்களா? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி. நினைவு இருக்குங்களா? பாடுறீங்க நீங்க, ரெகுலரா வழக்கமா பாடுறதுதான். அந்த பண்ணிலே அமைந்த ஒரு பாடல். பட்டம் பால் நிற மதியம்
படர் சடை சுடர் விடு பாணி நட்டம் நள்ளிருள் ஆடும் நாதனார் நவின்றுரை கோயில் புட்டன் பேடையோடாடும் பூம்புகழூர் தொண்டர் போற்றி வட்டம் சூழ்ந்து அடி பரவும் வர்த்தமானிச்சரத்தாரே. திரு புகழூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு தலம் வர்த்தமானிச்சரம். திரு புகழூர் 2 சிவாலயம் அதிலே அமைய பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பதிகம் வர்த்தமானிச்சர பெருமானை வணங்கியவாறு பாடியருடைய பதிகம். புகழூர் போனவங்களுக்கு தெரியும், கருவறையிலிருந்து இடது பக்கமா உள்ள போனோம்னா அங்க உள்ள ஒரு சிவாலயம் இருக்கும். அதான் வர்த்தமானிச்சரம். 2 சிவாலயம் ஒரே ஆலயத்திலே அமைய பெற்றிருப்பது நம்முடைய சைவ சமயத்தில் ஒரு வரலாறு. அந்த வர்த்தமானிச்சர பெருமானை வணங்கி அருள் செய்த பதிகம். திருச்சிற்றம்பலம். பட்டம் பால் நிற மதியம் படர் சடை சுடர் விடு பாணி பட்டம் பால் நிற மதியம் படர் சடை சுடர் விடு பாணி நட்டம் நல்லிருள் ஆடும் நாதனார் நவின்று உரை கோயில் நட்டம் நல்லிருளாடும் நாதனார் நவின்று உரை கோயில் புட்டன் பேடையோடாடும் பூம்புகழூர் தொண்டர் போற்றி வட்டம் சூழ்ந்தடி பரவும் வர்த்தமானி சரத்தாரே. பாடலாங்களா? சத்தத்தையே காணோம். பாடலாம். நான் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லுங்க. அப்படியே பட்டம் பால் நிற மதியம் படர் சடை பட்டம் பால் நிற மதியம் படர் சடை பட்டம் பால் நிற மதியம் படர் சடை சுடர் விடு பாணி சுடர் விடு பாணி பட்டம் பால் நிற மதியம் படர் சடை சுடர் விடு பாணி நீங்க அந்த படர் சடை சேர்த்து இடைவெளி விடாம சொல்லணும். பட்டம் பால் நிற மதியம் படர் சடை சுடர் விடு பாணி அருமை. இன்னொரு முறை சொல்லுங்க. அருமை. அடுத்த வரி. நட்டம் நல்லிருளாடும் நாதனார் நவின்று உரை கோயில் நட்டம் நல்லிருளாடும் நாதனார் நவின்றுரை கோயில் புட்டன் பேடையோடாடும் பூம்புகழூர் தொண்டர் போற்றி புட்டன் பேடையோடாடும் பூம்புகழூர் தொண்டர் போற்றி
வட்டம் சூழ்ந்தடி பரவும் வர்த்தமானி சரத்தாரே. வட்டம் சூழ்ந்தடி பரவும் வர்த்தமானி சரத்தாரே. அவ்வளவுதான். இப்ப முழுமையா ஒரு முறை பாடலாம் பாருங்க. பட்டம் பால் நிற மதியம் படர் சடை சுடர் விடு பானே நட்டம் நல்லிருளாடும் நாதனார் நவின்றுரை கோயில் புட்டன் பேடையோடாடும் ஓம் புகழூர் தொண்டர் போற்றி. வட்டம் சூழ்ந்தடி பரவும் வர்த்தமானி சரத்தாரே. அவ்வளவுதாங்க. இதுதான். இதே போல எல்லா பாடலையும் பாடலாம். அடுத்து 6வது பாடல் பாடுங்க. தளிரிளங்கொடி வளர தன் கையம் இரியவண்டேரி கிளறிளம் முழை நுழைய கிழிதரு பொழிற் புகழூரில் உளரலிஞ்சுனை மலரும் ஒளி தரு சடைமுடியதன் மேல் வளரிளம் பிறை உடையார் வர்த்தமானி சரத்தாரே. அவ்வளவுதான். 11வது பாடல். பொங்கு தன் புனல் சூழ்ந்த ஓதனை பொழிற் புகழூரில் மங்குள் மாமதி தவழும் வர்த்தமானி சரத்தாரே. தங்கு சீர்த்திகள் ஞான சம்பந்தன் தன் தமிழ் பத்தும் எங்கும் ஏத்தவல்லார்கள் எய்துவர் இமையவர் உலகே. அவ்வளவுதாங்க. பாடிடலாமா அந்த பாடலை? பாடிடலாம்ல? அடுத்த பத்தியத்துக்கு போலாமா? இன்னும் 5 பதிக்கு இருக்குதுப்பா. திரு முதுகுன்றம் பழமலைநாதர் பெரிய நாயகம்மை 2ஆம் திருமுறை ஞானசம்பந்தர் அருளியது திரு முதுகுன்றம். தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே. அதுக்கு தான் அவன் இருக்கிறான். நம்ம பிழையெல்லாம் பொறுக்கிறதுக்கு தான் அவன் இருக்கிறான். என்ன நம்ம என்ன செய்வோம்? பிழை செய்வோம். இல்லை, நம்ம பிழை செய்வோமா? பிழையே செய்வோம். ஆமா, பிழையை மட்டும்தான் செய்வோம், வேற ஒன்றும் செய்ய மாட்டோம். அதெல்லாம் சொல்ல பாருங்க, நம்ம செய்கிற பிழையை பொறுப்பாய் பெரியோனேங்கிறாரு பாருங்க. தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே அப்படி பாடணும். தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனேன்னு பாடக்கூடாது. தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே. காந்தாரம் காந்தாரம் பண்ண என்ன பதிக்குங்க சொல்லுங்க? மந்திரமாவது நீர் டக்குன்னு சொல்லணும். அப்பதான் நமக்கு அந்த பாடல் அடுத்த அந்த வரி நமக்கு புரியும்.
ஏற்கனவே ஒரு பாடலை அந்த பண்ணல நம்ம பாடி இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். அது சொன்னாதான் புரிஞ்ச உடனே டக்குன்னு பாடிடும் பாருங்க. அதுதான் இறைவன் நம்ம கொடுக்குற அறிவு. அப்போ இந்த பாடல் எப்படி பாடலாம் சொல்லுங்க. அருமை. தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே, ஆவா என்றங்கு அடியார் தங்கள் கருள் செய்வாய், ஓவா உவரி கொள்ள உயர்ந்தார் என்றேத்து, மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே. இப்ப எளிமையா வந்துச்சு பாத்தீங்களா. ஏற்கனவே ஒரு பதிகம் நமக்கு ஞாபகம் இருக்குது, அந்த பண் மட்டும் மறந்து போயிருக்கும். எல்லாருக்கும் மந்திரமா ஒன்று தெரியும், பண் மட்டும் மறந்துருப்போம். சிலருக்கு ஞாபகம் இருக்கும், சிலருக்கு ஞாபகம் இருக்காது. அப்ப அந்த பாடல்லாம் இந்த பண் சொன்ன உடனே பாருங்க அருமையா பாடிட்டு பாருங்க. அதே போல 5வது பாடல் பாடுங்க. அருமை. 11வது பாடல். அருமையா பாடுறீங்க பாருங்க. நான் ஒண்ணுமே சொல்லி தரல, நீங்களே பாடுறீங்க பாருங்க. அவ்வளவுதான். அடுத்த தலம் திருநெல்வேலி, 3ஆம் திருமுறை சாதாரி பண்ணலம் என்று திருப்பதிகம். இது நீங்களே பாடுறீங்களா? என்ன பாட சொல்லுங்க. சாதாரி பண்ணலம் நமக்கு தெரிஞ்ச பாட சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. சாதாரி பண்ணலம் என்று பதிகம் சொல்லுங்க ஒண்ணு. அது எல்லாரும் சொல்ல, வேற யாராவது சொல்லுங்க பாருங்க. அருமை. எல்லாமே அதில் நிற்க கூடாது. திருவாசகம் எல்லாரும் முற்றுதல் பண்றாங்க, நாமளும் பண்றோம். எங்க வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போறாங்கிற மாதிரி. அப்போ ஏதாவது ஒரு புதுமையாக செய்யணும். என்ன செய்யறது? திருவாசகம் எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் எழுதுறாங்க. அங்க போய் எழுதுறவங்க யாரும் எழுதுறாங்க? திருநெறி பூசி உருத்ராக்கம் அணிஞ்சு திருவாசகத்தை முற்றுதல் பண்றவங்க தான் போய் திருவாசகம் எழுதுறாங்க, இங்க இருந்து எழுதி கொடுக்குறாங்க. ஆனா அது யாருக்கானது? திருவாசகம் யாருக்கு போய் சேரணும்? யாருக்கு போய் சேரணும் சொல்லுங்க. திருவாசகம் யாரு படிக்கணும்? இன்னும் யார் இதுக்கு மேல யார் படிக்கணும்? இன்னும் இப்ப நீங்க இங்க அடியார்கள் இருக்கிறீங்க, இங்க அடியார்கள் இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் திருநெறி பூசி உருத்ராக்கம் அணிஞ்சு சோபோசம் பண்ற அடியார்கள். நீங்க திருவாசகம் படிக்கிறீங்க. திருவாசகம் தன்னைப்பட்ட பாடுங்க, கடகடன் பாடணும் நீங்க எல்லாம் சொல்றீங்க, ரைட். அப்ப யார் இன்னும் திருவாசகம் பாடணும்? திருநீர் அணியாதவங்க, திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்க கிட்ட போய் கொடுத்து இதனை பாடு, இதனை படி, இதனை எழுது அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயம். திருவாசகம் முற்றோதல் பண்றவங்களே உட்கார்ந்து எழுதுனா அது என்ன நியாயம்? அதுவும் பார்த்து எழுதுறது என்ன நியாயம்? அப்படி பார்க்காம எழுதுங்க, திருவாசகத்தை ஒரு முழுமையா பார்க்காம எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயம், அது தேர்வு. எல்லாரும் சிவபுராணம் சொல்றீங்க, எழுதுன்னு சொன்னா எழுத முடியுமா? சிவமடத்தில் உள்ளவங்க எல்லாரும் எழுத சொல்லலாமா? ஒரு பேப்பர் கொடுத்து சிவபுராணத்தை முழுமையா எழுதுங்க பார்க்காம. நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, எழுதுங்க பார்க்கலாமா? எத்தனை பிழை வருது பார்க்கலாமா? அதுல மொத்தமும் பிழைதான் இருக்கும். அதுதான் சொல்றாரு, தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனேன்னு நாம செஞ்ச தவற என்னைக்கு ஒத்துக்கணும், அப்பதான் இறைவனை கூட்டு வைக்கும். நம்ம செஞ்ச தவற, நான் தவறு செஞ்சுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா?
மனசை தொட்டு சொல்லுங்க, நான் என்ன தவறு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. ஐயா நான் செஞ்சுட்டேன், தவறு ஆயிடுச்சு, தெரியாம பண்ணிட்டேன், இனி இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? யார் அது தப்பு பண்ணுது? பக்கத்துல யாராவது எந்திரிக்கிறாங்களா, இல்ல நம்மளதான் பாக்குறாங்களா, இல்ல அவங்க பார்வை வேற எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு தான் ஓரக்கண்ணால பாப்போமே ஒழிய தவறை நம்ம ஒத்துக்கிறது இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறாரு சாமி கிட்ட, சாமி நான் பிழை செய்துட்டேன், நீ பொறுத்துக்குன்னு தான் பிழை செய்தேன். எவ்வளவு அழகா ஒத்துக்கிறார் பாருங்க. நீ பொறுத்துக்கொள்வா என்றுதான் பிழை செய்தேன், சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நீ என்னை காப்பாத்துவான்னு நம்பிக்கையில தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நீ காப்பாத்தாம என்னுடைய கண்ணை எடுத்துக்கொண்டது எப்படி வழக்கு? சரி எடுத்துக்கிட்ட, ஒரு மருந்து குடியாது, அதுதானே நியாயம். நம்ம அந்த மாதிரி கேட்போமா? நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் அதை செய்யறேன் அப்படின்னு செய்யறோமா? எங்கேயாவது சிவமடத்துல இல்ல, நம்ம வீட்டுல, வெளியில, சமுதாயத்துல எங்கேயாவது ஒத்துக்கிறோமா? இதையெல்லாம் பார்த்தாவது இனி நம்ம என்ன தவறு பண்ணாலும் நான் செய்துட்டேன், என்ன நான் தெரியாம இந்த தவறு செய்துட்டேன், அடுத்த முறை இந்த தவறை சரியா பண்றதுக்கு நான் பாக்குறேன்னு சொல்லுவோம். தவறை திருத்தி ஒழுக்கமா பண்றான்னு பார்க்க மாட்டோம், தவறை திருத்திக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு. அதான் கேட்கிறாரு. அடுத்த பாடல் திருநெல்வேலி. அந்த பிழையை சாமி பொறுத்துக்கிட்டாரு, அதனாலதான் நான் என்ன பண்ணோம், நல்லா பாடிட்டோம் இல்லையா? நமக்கு அந்த பண் தெரியாது, அதனால பாடிட்டோம். அடுத்து சாதாரி. சாதாரி எடுத்துக்கிட்டா தலையணி வணங்காய் ஒண்ணுதான் இருக்குதா? நமக்கு தெரிஞ்சல அதுதானே, அது ஒரு ராகத்துல பாடுவோம். அப்படி இல்லாம அதுக்குரிய என்ன பண் சாதாரி எப்படி பாடணும் அப்படி பாடணும். அதை எடுத்தோம்னா உங்களுக்கு ஞானசம்பந்தர் தேவாரத்திலையும் சுந்தரர் தேவாரத்திலையும் நிறைய பாடல் இருக்குது, சாதாரி பண்ண இந்த நிறைய பதிகங்கள் இருக்குது. அதையெல்லாம் ஒரு முறை பார்க்கணும். வீட்டில் இருக்கும்போது எடுத்து அந்த புத்தகத்தை திறந்து அந்த பண்ணில் தேடி இந்த பண்ணு இந்த பதிகம் அப்படின்னு ஒரு முறை படித்தோம்னா இது தெரியல யார்கிட்ட கேட்கறது? யாராவது நல்லா பாடுறவங்க கேட்டால் பரவாயில்லையே, கரூர் சாமிநாதன் ஐயா நம்பர் இருந்தால் கேட்டுடலாம் அப்படின்னு யாருக்காவது தோணிருக்கா? தோணலை. அப்போ நம்ம எப்படி பாட பழகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வகுப்புல ஏதாவது ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சாதாரி பண்ண ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு சாதாரி பண்ண சொல்லி கொடுத்தாங்க, ஆமா இந்த பதிகத்தை அப்படிதான் பாடணும் அப்படி நமக்குள்ளேயே ஒரு கற்பனை தோணும். அதுதான் இறையருள். சொல்லுங்க. மருந்தவை மந்திரம் மறுபைனன் நெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை புண் சொரிதர துன்று பைம்பூன் செருத்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. எப்படி பாடுறது? இது சாதாரிப்பன் தலையணி வணங்க சொல்லிட்டீங்க, எப்படி பாடுறது? தலையணி வணங்க பாடினா பாட முடியாது, சாதாரிப்பன் தெரிஞ்சாதான் பாட முடியும். முன்ன பாடுறது காந்தாரம் மந்திரமாவது நீர் பாடணும், அதே போல அமைஞ்சது பாடிட்டோம். ஆனா தாளம் மாறுச்சு, இதுக்கும் தாளம் மாறும். எப்படி பாடுறது? மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எங்க ஆரம்பிக்குது? தலையே நீ வணங்காய். இந்த வணங்காய்க்குள்ள சுதியில மருந்தவை மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எல்லாம் மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. பொருந்தி தன் புறவினில். சொல்லுங்க. பொருந்தி தன் புறவினில் கொன்றை பொன் சொரி தர கொன்றை பொன் சொரி தர
துன்று பைம்பூன் செருத்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியுரை செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியுரை செல்வராமே. இந்த சாதாரிப்பன் பாடினா சாமி எப்படி இறங்கி வர்றாங்க அப்படி பாடணும். எதுவா அப்படியே தொண்டைக்கும் வலிக்காம வாய்க்கும் வலிக்காம பாடக்கூடாது. திருமுறை பாடினா வாய் வலிக்கணும், தொண்டை கட்டணும், அப்பதான் திருமுறை. நேற்று ஒரு வகுப்புல எனக்கு தொண்டை போயிடுச்சு. நேற்று பாட முடியுமான்னு தெரியல, நீங்கன்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஏதோ சாமி கருணை செய்யறாரு. உங்களை எல்லாம் பார்த்த ஆனந்தத்துல சொல்லுங்க. மருந்தவை மந்திரம் மறுமை நேரியவை மற்றும் எல்லாம் மருந்தவை மந்திரம் மறுமை நேரியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கேடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சோரி தர துன்று பைம்பூன் செருத்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. இப்ப நீங்க பாடுங்க. நாலு வரையும் ஒரே மாதிரி சொல்லிட்டீங்க, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. சாதாரிப்பன்னா தொடக்கம் பாருங்க. மருந்தவை மந்திரம் கீழே சொல்லணும் சாதாரணமா. ச ப ச ப ச மூணு ஸ்ருதி சொல்லியிருக்கிறேன்னா முதல்ல ச கீழே ச, ரெண்டாவது மிடில் ப, கடைசி சா மிடில் பா கீழே ச. இது என்ன ஞாபகம் வச்சுன்னு தெரியுங்களா? நீங்க எல்லாம் ரயில்ல போயிருக்கீங்களா? அல்ல பர்த் இருக்குதா? என்னென்ன பர்த் சொல்லுங்க. லோயர், மிடில், அப்பர். அப்பர் மேல அப்படிதானே? லோயர் கீழே, மிடில். அப்பர் பர்த் இருக்கும்போது சமுத்திர பர்த் இல்லையாங்க? இருக்கா இல்லைங்களா? எங்க சமுத்திர பர்த் எங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரியா யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். சம்பந்தர் பர்த் ஒண்ணு இருக்குது. அதுல அப்பர் பர்த் இருக்கு மாதிரி சம்பந்தர் பர்த் இருக்குது. அது சைட் லோயர் அப்பர். யாருக்கும் தெரியலையா? சம் அண்டர், சம் அண்டர். எது அப்படின்னா லோயர் பர்த் தான் அது. நான் சொல்ல, வாரியார் சுவாமிகள் சொன்னது. வாரியார் சுவாமிகள் ஒரு முறை சென்னையிலிருந்து விழுப்புரம் இங்கே போகும்பொழுது அவருக்கு அப்பர் பர்த் தான் போட்டுருந்தாங்களாமா. இவரால் மேலே ஏறி போக முடியாது. அதனால எனக்கு சம்பந்தர் பர்த்தே போதும்னு நான் டிடிஆர்கிட்ட. அவன் முடிச்சானாமா. என்னையா சொல்ல, ஏன் அப்பர் பர்த் இருக்கும்போது சம் அண்டர் பர்த் இருக்காதா அப்படின்னு சொன்னாராம். அந்த செய்தி தான் சம் அண்டர்னா கீழே, சம் அண்டர் சம்பந்தர். சரிங்களா? அது போல இந்த பாடல் பாடும் பொழுது ஏற்ற இறக்கம் வேணுங்க. மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் இது சாதாரிப்பன் தான்.
ஆனா அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எல்லாம். அந்த மற்றும் எல்லாம் தான் உயர்த்தி சொல்லணும், மற்றதெல்லாம் சமத்துல சொல்லணும். பா மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எல்லாம். சொல்லுங்க. அஞ்சு முறை சொல்லுங்க. நிறுத்துங்க. யாரோ 2 பேர் தான் அது உயர் சொல்றீங்க, யாரோ 2 பேர் தான் அதை உயர் சொல்றீங்க. நீங்க சத்தம் வெளியே வரணும்னு சொல்றீங்களா எனக்கு தெரியல. சாதாரண சொல்லுங்க. மருந்தவை மந்திரம் அந்த மற்றும் எல்லாம் மட்டும்தான் உயர்த்தணும், மற்றது ரெண்டும் சமத்துல சொல்லணும். சமத்துலன்னா நடுவுல, கீழே இது கீழே, இது சமம், சா இது மேல. இந்த மற்றும் எல்லாம் மேல் சாயில சொல்லணும், மேல் சா. மற்றும் எல்லாம் அப்போ மருந்தவை மருந்தவை மருந்தவை. இருங்க 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 இருங்க. மருந்தவை இது கீழே, இது சாதாரி வராது. மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை அப்படி சொல்லக்கூடாது. மருந்தவை மந்திரம் பா அப்படிங்கிற சுத்தியில தான் ஆரம்பிக்குது. அப்போ மிடில் சொல்லணும். மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எல்லாம். சொல்லுங்க. மீண்டும் சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. அதே போல இன்னொரு முறை. இன்னொரு முறை. இப்ப புரிஞ்சுங்களா? இதுதான் சாதாரிப்பன், இப்படிதான் பாடணும். எல்லாமே ஒரே மாதிரி சொன்னோம்னா அதுக்கு விருத்தம் பாடுதல் அப்படின்னு பேர், அதுக்கு ஆலாபனம் பண்றதுன்னு பேர். அதுக்கு அது பாடலுக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடுவாங்க, இசை இல்லாம சுதி மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பாடல் பாடுவாங்க. அதுக்கு பேர் தான் விருத்தம். அது ஒரே மாதிரி சொல்லலாம், அது கூட ஏற்ற இறக்கம் வேணும், இல்லைன்னா அது சுவைக்காது. அது போலதான். இப்போ அடுத்த வரி பாருங்க. முதல்ல மருந்தவை சமத்துல சொன்னோம் இல்லையா, மற்ற எல்லாம் மேல் சாயில சொன்னோம். இப்போ அருந்துயர் மேல் சாயில சொல்லணும். அருந்துயர் கேடும் அவர். சொல்லுங்க. இப்போ இது மற்றும் எல்லாத்தையும் விட மேல அடுத்த வடிவே போகுது. மற்றும் எல்லாம் அருந்துயர் கேடும் அவர் நாமமே சிந்தை செய். சொல்லுங்க. அருந்துயர் கேடும் அவர் அருந்துயர் கேடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. அருந்துயர் கேடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. நன்னெஞ்சமே. கீழே வந்துடணும், மேல இருந்து கீழே வந்துடணும். இப்போ 2 வரையும் சேர்ந்து பாடலாம். என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கேடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. இப்போ ஒரு முறை நீங்க பாடுங்க.
இப்போ மருந்தவை சொன்னோம் இல்லையா, அதே போல பொருந்தித்தன் சொல்லுங்க. புறவினில் அவ்வளவுதான். செருந்திதம் பொன்மலர் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. அவ்வளவுதாங்க. 6வது பாட்டு எடுத்துக்கோங்க. வெடி தரு தலையினர் வேனல் வெள்ளேற்றினர் விரிசடையர். வெடி தரு தலையினர் வேனல் வெள்ளேற்றினர் விரிசடையர். பொடியணி மார்பினர் புளியதல் ஆடையர் பொங்கரவர். பொடியணி மார்பினர் புளியதல் ஆடையர் பொங்கரவர். வடிவுடை மங்கையோர் பங்கினர் மாதரை மையல் செய்வார். வடிவுடை மங்கையோர் பங்கினர் மாதரை மையல் செய்வார். செடிபடு பொழிலனி செடிபடு பொழிலனி திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. அவ்வளவுதான். இது பாராயண முறை. கடைசி பாடல். பெருந்தன் மாமலர் மிசை அயனவன் அணையவர் பேணு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலியுரை செல்வர் தம்மை. பெருந்துதன் மா முதல்வர் ஏன் பெருந்தன் மாமலர் மிசை நான் 2 வரி தான் பாட சொன்னேன். கடைசி பாடல் 2 வரி தான் பாட சொன்னேன். பெருந்தன் மாமலர் மிசை அயனவன் அணையவர் பேணு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலியுரை செல்வர் தம்மை. பொருந்து நீர் தடமல்கு புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடியாட கெடும் அருவினையே. அருந்தமிழ் மாலைகள் பாடியாட கெடும் அருவினையே. அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு என்ன பண்ணு சாதாரி பண்ணு கேட்டா என்ன பாடல் சொல்லணும், என்ன பாடல் சொல்லணும்? மருந்தவை மந்திரம் அப்படி சொல்லி பழகிற அளவுக்கு நீங்க அந்த பாடலை பாராயணம் பண்ணி என்ன பண்ணணும், மறந்துடணும். அப்படியா? ஆமா தானே? ஆமா. அடுத்து திரு ஆவடுதுறை நம்முடைய ஆதீனம் அமைந்திருக்கின்ற